Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 7th standard computer science property settings அப்படிங்கிற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எம்எஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் பார்த்துருப்போம். அந்த எம்எஸ் ஆக்சஸில் வந்து எப்படி வந்து பிரைமரி கீயை வந்து நம்ம வந்து செட் பண்ணுறது, அந்த பிரைமரி கீயை செட் பண்ணது எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு ஃபீல்டை வந்து இன்சர்ட் பண்ணுறது, அந்த ஃபீல்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து டேட்டாஸை வந்து எப்படி சேவ் பண்ணுறது, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அதை எப்படி எக்ஸிட் பண்ணிட்டு அந்த வந்து வெளியில் வர்றது அப்படிங்கிற பற்றி இதுக்கு முன்னாடி லெசனில் பார்த்தோம். அதோட கண்டினியூஸ் வந்து அந்த செட்டிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபீல்டோட செட்டிங்ஸை பற்றி இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். செட்டிங் ஃபீல்டு இன் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன். இன் த லாஸ்ட் சாப்டர் செட்டிங் பிரைமரி கீ ஃபீல்டு, ரிமூவிங் த பிரைமரி கீ, இன்சர்ட்டிங் ஃபீல்டு, ரிமூவ் ஃபீல்டு, சேவிங், opening and closing the database and exiting from MS Access 2007 were discussed. This chapter completely focused in detail on the setting fields properties. அந்த ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடியதை ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து உள்ளே வந்து ஆப்ஷனை வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பிரைமரி கீனா என்ன, பிரைமரி கீ ஃபீல்டில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, பிரைமரி கீ எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை எப்படி சேவ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, எக்ஸிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த லெசனில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அந்த உள்ள ஆப்ஷன்லாம் எப்படி செட் பண்ணுறாங்க தான் அந்த லெசனை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு இன் எ டேபிள் has a separate list of properties which control how the fields contents are displayed, stored and validated. Violating this result in error only. Some properties are common to all fields but some are relevant only to particular data type. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய ஈச் ஃபீல்டு எவ்ரி ஃபீல்டில் என்ன பண்ணுவோம், அந்த டேபிள் வந்து செப்பரேட்டாக இந்த லிஸ்ட் ஆகும், அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து லிஸ்ட் ஆகும். அதை வந்து அந்த ஃபீல்டோட கண்டென்ட்ஸு அதெல்லாம் என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே பண்ணுவோம். அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து வேலிடேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி பார்க்குறது, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்குறது. அதுக்கடுத்து வயலேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வந்து எரர்ஸ்லாம் நிறையா வந்து என்ன பண்ணோம்னா அதுலேருந்து வயலேட்டிங்னா மீறுறது, எரர்ஸ் வந்து அதிகமாக டிஸ்பிளே ஆகும். அதில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸில் வந்து காமனான நிறைய ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டில் வந்து ரிலவெண்ட்டு, அதில் இருக்கக்கூடிய ரிலவெண்ட் டேட்டா பேஸ் பர்டிகுலர் ஃபீல்டு டேட்டா டைப்பில் வந்து வரும். குறிப்பாக அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ளே அந்த டேட்டா டைப்பில் என்னென்ன எரர்ஸ் இருக்குதுன்னு என்ன பண்ணோம், டிஸ்பிளே பண்ணி காட்டும். இது வந்து டேட்டா பேஸ் சீட்டு, டேட்டா பேஸு ஆக்சஸ் சீட்டு, எம்எஸ் ஆக்சஸ் டேட்டா பேஸ் சீட்டு. இந்த டேட்டா பேஸ் சீட்டில் வந்து நம்ம எப்படி ஒரு ஃபீல்டை வந்து ஆட் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து இப்போ ஃபார்மெட் எப்படி செட் பண்ணுறது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது கேப்ஷன் எப்படி இருக்கும், டெக்ஸ்ட் எப்படி இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோடு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மோட்ஸு, இன்சர்ட்டு எப்படி நம்ம வந்து ஒரு ஃபீல்டை வந்து இன்சர்ட் பண்ணி அதில் வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் என்ன இருக்கும், அதில் இருக்கும் ப்ராப்பர்ட்டி, ஃபீல்டு சைஸு, நியூ வேல்யூஸு, ஃபார்மெட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட், மாஸ்க், கேப்ஷன், டிஃபால்ட் வேல்யூ, வேலிடேஷன் ரூலு, வேலிடேஷன் டெக்ஸ்ட், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த இதுக்குள்ளே என்ன இருக்கும், இந்த எம்எஸ் ஆக்சஸ் டேட்டா பேஸ்க்குள்ளே உள்ளே வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருக்கும். அந்த செட்டிங்கை பற்றி தான் அந்த லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து எம்எஸ் ஆக்சஸ் டேட்டா பேஸ் சீட்டுன்னு சொல்லுவோம். இந்த டேட்டா பேஸ் சீட்டில் டாப் இருக்க வந்து டைட்டில் பார், ரைட் சைடில் இருக்க வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து க்ளோஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், மினிமைஸ் பட்டன் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்க வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் இருக்கும். அதில் டேபிளை எப்படி கொரியை க்ரியேட் பண்ணுறது, அந்த கொரியிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி நம்ம அந்த டேட்டாஸ் வந்து இன்புட்டாக உள்ளே வந்து க்ரியேட் பண்ணி அந்த கொரிக்கு வந்து ஆக்ஷன்ஸ்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறத இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஃபஸ்ட்டு பாருங்கள், the above figures display the list of various field properties. இது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க வந்து ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸோட லிஸ்ட்டு. செகண்ட் ஒன் பாருங்கள், some of the commonly used options that can be filled in the field properties are expanded below. ப்ராப்பர்ட்டி டிஸ்கிரிப்ஷன், இதில் பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு, அந்த இதில் வந்து ஃபில் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை அதை வந்து எக்ஸ்பேண்டடு ஃபார்ம் வந்து அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி, ஃபீல்டு சைஸு, ப்ராப்பர்ட்டியில் வந்து ஃபஸ்ட் வந்து ஃபீல்டு சைஸ் இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. இட் இஸ் யூஸ்டு டு செட் த மேக்ஸிமம் சைஸ் ஃபார் டேட்டா ஸ்டோர்டு இன் த ஃபீல்டு செட் டு த டெக்ஸ்ட் ஆர் நம்பர் டேட்டா டைப். டிஃபால்ட் சைஸ் ஃபார் டெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் 50. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சைஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா வந்து என்ன பண்ணுவாங்க,
செட் பண்ணியிருப்பாங்க. டேட்டாவோட சைஸு, டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபீல்டு, செட்டிங் இந்த ஆப்ஷன்லாம் அந்த டெக்ஸ்ட்டு, நம்பரு இந்த மாதிரி டேட்டா டைப்பில் வந்து என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். அதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டா டைப்போட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டேட்டா டைப்போட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 50 இருக்கும். செகண்ட் வந்து நியூ வேல்யூஸ். நியூ வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நியூவாக வேல்யூஸ் வந்து அதில் உள்ள இன்புட்டாக வந்து செட் பண்ணுறது. இட் இஸ் யூஸ்டு டு செட் த ஆர்டர் ஆஃப் நம்பர்ஸ் இன் த ஃபீல்டு எய்தர் இன் இன்க்ரிமெண்ட் ஆர் ரேண்டம் ஆர்டர். அதில் வந்து ஃபீல்டு நியூ வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்புட்டாக நம்ம வந்து அந்த டேட்டா டைப்பில் வந்து வேல்யூ வந்து செட் பண்ணுறது. அந்த செட் த ஆர்டர் ஆஃப் நம்பர்ஸ் அதில் வந்து யூஸ் பண்ணுறதுல வந்து ஆர்டர் நம்பர்ஸ் இதில் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து கொடுக்குற இன்க்ரிமெண்ட்னா அதில் உள்ள வந்து அதிகரிக்கிறது. அதில் வந்து டிக்ரிமெண்ட் அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ரேண்டம் ஆர்டரில் என்ன பண்ணுவோம், அல்ஃபபெட் ஆர்டரில் ரேண்டமாக நம்ம வந்து கொடுப்போம், நமக்கு தேவையான மாதிரி கொடுப்போம். தேர்ட் ஒன் வந்து ஃபார்மேட்டுங்கிறது அதில் என்ன பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வடிவம், ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், வடிவமைப்பு. இட் அலோவ்ஸ் த யூசர் டு டிஸ்பிளே த டேட்டா இன் எ ஃபார்மேட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வே இட் இஸ் actually stored. For example, user can choose a predefined format or other symbol for creating a custom format to define a currency. Greater than user to change all the characters in the field to uppercase. Less than user to change all the characters in the field to lowercase. At associated text values. இதில் என்னென்னு பார்த்தோன்னா ஃபார்மெட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான யூசர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி டேட்டாஸ் வந்து அந்த ஆப்ஷன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதில் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் யூசர் வந்து நம்மளாம் ப்ரீடிஃபைண்டாக அந்த ஃபார்மெட்டில் நமக்கு தேவையான மாதிரி அந்த சிம்பிள்ஸு அதை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ் வந்து அந்த ஃபார்மெட்டில் என்ன பண்ணிக்கணும், டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கரன்சியோட வேல்யூஸ் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதில் கிரேட்டர் தன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸும் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபீல்டை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ கேபிட்டல் லெட்டரில் ஃபுல்லாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே லெஸ் தென் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் என்ன பண்ணிக்கலாம், அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர் லோயர் கேஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து அட்டு அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து தொடர்புடைய டெக்ஸ்ட் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் மாஸ்க். It stores the condition to be followed at the time of accepting data in datasheet view. This option is found in General tab. This property will work only for text data type only. இந்த இன்புட் மாஸ்கில் என்ன பண்ணுறோம்னா அதில் வந்து கண்டிஷனை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதில் வந்து அக்செப்டிங் டேட்டா ஷீட்டில் உள்ள வியூவில் உள்ள கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஃபாலோ பண்ணுறப்ப என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் டேப்பில் வந்து ஃபவுண்டர் டிஸ்பிளே பண்ணுது. அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து என்ன பண்ணணும்னா ஒர்க்கு டெக்ஸ்ட்டு டேட்டா டைப்பு இதெல்லாம் என்ன பண்ணோம்னா ஒன்று டெக்ஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா டேட்டு கொடுக்கலாம், டேட்டா டைப்பு அதில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்புட்டாக கொடுக்கலாம். அதில் வந்து ஒர்க்கு என்னென்னா ஒன்லி டெக்ஸ்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி டேட்டு நம்பர்ஸ் கொடுக்கலாம். இது ரெண்டை மட்டும்தான் அந்த டேட்டா டைப் வந்து உள்ள இன்புட்டாக கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கேப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த ஆல்டர்னேட் நேம் ஃபார் த ஃபீல்டு டு மேக் இட் மோர் எக்ஸ்பிளனட்டரி. என்ன பார்த்தோன்னா கேப்ஷன் அப்படின்னு பார்த்தா தலைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து டைட்டிலில் வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஆல்டர்னேட்டிவ் நேம் என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஃபீல்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட்டிவாக நேமை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளனரியில் வந்து நமக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் வேல்யூ. அந்த டிஃபால்ட் வேல்யூ அப்படிங்கிற வந்து இட் செட்ஸ் எ வேல்யூ இட்ஸ் டிஸ்பிளேட் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் த ஃபீல்டு வென் எ நியூ ரெக்கார்ட் இஸ் ஆடட். அந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய செட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணும். அந்த ஃபீல்டு நியூ ரெக்கார்டில் என்ன இருக்குதோ அதை வந்து ஆட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து வேலிடேஷன் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிபார்ப்பு விதி. அது இருக்குது, நம்ம கொடுத்த டேட்டாஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா சரிபார்க்கும். இட் செட்ஸ் கன்ஸ்ட்ரைன்னா தடைகள், கண்டிஷன் டு த வேல்யூஸ் தட் கேன் பி அக்செப்டட் இன் டு த ஃபீல்டு. நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூலாம் அதை சரிபார்த்து அதை வந்து கரெக்டாக எடுத்துக்க, வேல்யூஸ் வந்து கரெக்டாக இருக்குதா அக்செப்ட் பண்ணிக்குதா அந்த ஃபீல்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து வேலிடேஷன் டெக்ஸ்ட் இஸ் ஸோ எரர் மெசேஜ் தட் அப்பியர்ஸ் when the user violates the set of validation rule. There are two types of validation, record validation and field validation. அதில் வந்து எரர் மெசேஜ் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அப்பியர் பண்ணுது. அந்த யூசர் வந்து
வாய்லெட்ஸ்ன்னு அப்போ செட் பண்ணுறோமோ அந்த வேலிடேஷன் ரூலில் வந்து எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுது. அந்த எரர் மெசேஜை பார்த்தீங்கன்னா there are 2 types வேலிடேஷனாக பிரிக்கலாம். அந்த வேலிடேஷன் ரூல்ஸை வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரெக்கார்டு வேலிடேஷன் ஒன்று கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபீல்டு வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்படின்னா தேவை அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹெல்ப்ஸ் த யூசர் டு செட் வெதர் த டேட்டா இஸ் கம்பல்சரி இன் எ காலம் ஆர் நாட். இட் அக்செப்ட் எஸ் ஆர் நோ வேல்யூஸ். டிஃபால்ட் வேல்யூஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நோ. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற நமக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த யூசர் வந்து அதை வந்து செட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி டேட்டா வந்து நமக்கு தேவையான மாதிரி காலமாக வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி விட்டுறலாம். அதை வந்து காலமாக வர மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அதை வந்து என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். அதில் அக்செப்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து எஸ் ஆர் நோ 2 வேல்யூஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். டிஃபால்ட்டாக அதில் என்ன இருக்கும்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நோ அப்படிங்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து அலோ ஜீரோ லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எப்படி ஜீரோ லென்த்தை வந்து அதில் உள்ள அலோவ் பண்ணிக்குது. இன் காம்பினேஷன் வித் த ரெக்கார்டு ப்ராப்பர்ட்டி இட் கேன் பி யூஸ்டு டிஃபைன் வெதர் எ blank வேல்யூ மீன் த யூசர் ஹேஸ் நோ டேட்டா it or whether the values itself has no data. அந்த ஜீரோ லென்த் ஜீரோ லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட காம்பினேஷன் அதை வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுது. தேவைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குது. அது வந்து யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா blank வேல்யூஸோட மீன் பார்த்தீங்கன்னா எம்டி எதுவுமே இருக்காது. யூசருக்கு வந்து நோ டேட்டா எதுவுமே டிஸ்பிளே பண்ணாது. இல்லைனா எதுவுமே வேல்யூஸ் வந்து அந்த இதில் உள்ளே வந்து எடுத்து காட்டாது, உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டாது. அதுதான் வந்து ஜீரோ லென்த்துன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்டுனா டைட்டில். அந்த ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்குதோ அதை வந்து இண்டெக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். இட் ஸ்பீட் அப் சார்ட்டிங் பட் மே ஸ்லோ டவுன் த டேட்டா பேஸ். த ப்ராப்பர்ட்டி ஹேஸ் 3 வேல்யூஸ். அந்த இப்போ ஸ்பீட் அப் சார்ட்டிங்னு வந்து ஷார்ட்டாக வந்து அதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஸ்லோ டவுன் த டேட்டா பேஸில் வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடியது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து 3 வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். நோ அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ. டிஃபால்ட் நோன்னு கொடுத்திங்கன்னா அதில் எதுவுமே இருக்காது. எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டூப்ளிகேட் வேல்யூஸ். அதில் வந்து எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா அதில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து உள்ளே வந்து கொடுக்கலாம். அண்ட் எஸ் டூப்ளிகேட் ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குதா அப்படின்னா ஓகே. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபவுண்ட் இன் த ஜென்ரல் டேப். அந்த ப்ராப்பர்ட்டி ஜென்ரல் டேப்பில் வந்து அதில் வந்து டிஸ்பிளே பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் டேக். இட் இஸ் யூஸ் டு ஆட் டேக்ஸ் லைக் எ டேட், டெலிஃபோன் நம்பர், financial symbol or person name in the field. Each tag is associated with an action or a list of actions. This property can be attached to text, memo, date and time, currency, hyperlink, number and audio, auto, number, data types only. இதில் பார்த்தீங்கன்னா டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணுறது, ஆட் பண்ணுறது. ஆட் டேக்ஸ் அப்படின்னா நியூ வந்து டேட்டு, டெலிஃபோன் நம்பரு, ஃபினான்ஷியல் சிம்பிள்ஸு, அவங்க பர்சனோட நேமு, இதெல்லாம் என்ன பண்ணால் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ஆட் பண்ணுறது. அது ஒவ்வொரு டேக்லையும் என்ன பண்ணிருக்கோம், அந்த அசோசியேட்டட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஆக்ஷன், அந்த லிஸ்ட்டோட ஆக்ஷன்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அதில் டெக்ஸ்ட்டு, மெமோ, டேட் அண்ட் டைமு, கரன்சி, ஹைப்பர் லிங்க்கு, நம்பரு, ஆட்டோ நம்பர் எல்லாமே டேட்டா டைப்ஸில் வந்து அதில் உள்ளே வந்து ஒன்றா கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அலைன். இட் இஸ் யூஸ்டு ஃபார் த அலைன் ஆஃப் த டெக்ஸ்ட் என்டர்ட் இன் த ஃபீல்டு. பை டிஃபால்ட் டெக்ஸ்ட் வேல்யூஸ் ஆர் ரைட் அலைன் அண்ட் நம்பர்ஸ் ஆர் லெஃப்ட் அலைன். என்ன பண்ணியிருப்போம், அதை யூஸ் பண்ணி அந்த யூஸரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கல, அதில் வந்து அலைன்மெண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணியிருப்போம், அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணியிருப்போம். அது டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட்டோட வேல்யூஸு ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். அது வந்து நம்பர் என்ன பண்ணலாம், நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஆல்சோ டிஸ்கஸ்டு பிலோ. இதில் பார்த்தீங்கன்னா டெசிமல் பிளேசஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் டெசிமல் பிளேசஸ். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் that can be entered in a field. It ranges from 0 to 15 decimal places. This property will work for number and currency data types only. By default, this property will have the values as auto. If the value is set as auto, it will display the values in the field up to 2 decimal places. டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெசிமல் பிளேசஸ் என்ன இருக்கும்னா ஸ்பெசிஃபிக் நம்பரை வந்து என்ன பண்ணுவோம்னா டெசிமல் வேல்யூஸில் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ன பண்ணலாம், டெசிமல் வேல்யூஸை வந்து என்ட்ரு பண்ணலாம். அதில் வந்து என்ன பண்ணலாம், அதோட ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா 0லேருந்து 15 டெசிமல் பிளேசஸ்க்குள்ளே 0 to 15 தான் நம்பர்ஸை வந்து என்ட்ரு பண்ண முடியும். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து
ஒர்க்கு நம்பர் அந்த கரன்சி டேட்டா டைப்ஸ் வந்து அதில் வந்து என்ன பண்ணணும் நம்பர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்பர்ஸு கரன்சி இது ரெண்டாம் மட்டும்தான் அந்த டேட்டா டைப்ஸில் வந்து உள்ளே வந்து கொடுக்க முடியும் பை டிஃபால்ட்டாக அதில் என்ன வந்து ப்ராப்பர்ட்டியில் என்ன டிஸ்பிளே ஆகும்னா வேல்யூ வந்து ஆட்டோ அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா செட் ஆட்டோ அப்படிங்கிறத செட் பண்ணிடுவோம் அது என்ன பண்ணுவோம் டிஸ்பிளே பண்ணுவோம் அந்த வேல்யூஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் அந்த ஃபீல்டில் வந்து அப் டு 2 டெசிமல் பிளேசஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் திஸ் ப்ராப்பர்ட்டி கேன் பி செட் த 3 ways அந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிருக்க 3 மெத்தட் ஆஃப் வேஸ் இருக்குது ஒன்று வந்து while designing table in the design view second வந்து while designing the query in design view third வந்து while designing form in report design view அது என்ன பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து டிசைனிங் டேபிளில் வந்து என்ன பண்ணுறோம் டிசைன் பண்ணியிருப்போம் டிசைனில் வந்து டேபிளை வந்து டிசைன் பண்ணுறது இன்னொன்று வந்து கொரியை டிசைன் பண்ணுறது வியூவில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் வந்து ரிப்போர்ட்டாக டிசைன் பண்ணி அந்த வியூ பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று வந்து யூனிகோடு கம்பரிஷன்ஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி compresses the data only when it is less than 4096 characters. This work with the text memo and hyperlink data types only. By default it is set to the values yes. It compresses the data if the first byte is 0. அந்த யூனிகோட் கம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணணும் கம்ப்ரெஷன்ஸ் டேட்டாஸை மட்டும் அதில் உள்ள இன்புட்டாக கொடுக்க முடியும் லெஸ் தென் 4960 கேரக்டர்ஸ் 4916 கேரக்டர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ண முடியும் அதில் உள்ளே வந்து இன்புட்டாக கொடுக்க முடியும் அந்த ஒர்க்கில் வந்து டெக்ஸ்ட்டு மெமோ ஹைப்பர் லிங்க் டேட்டா டைப்ஸ் இதை மட்டும்தான் உள்ளே வந்து இன்புட்டாக அதில் வந்து கொடுக்க முடியும் பை டிஃபால்ட்டாக அதில் என்ன செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அதோட கம்ப்ரஸஸோட டேட்டா டைப்ஸோட ஃபஸ்ட்டு பைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அப்படின்னு கொடுப்போம் நெக்ஸ்ட் வந்து ஐஎம்இ மோடு ஐஎம்இ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் மெத்தட் எடிட்டர் அப்படின்னு சொல்கிறது ஐஎம்இயோட அப்ரிவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இன்புட் மெத்தட் எடிட்டர் அது ஐஎம்இ அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம் அது வந்து எடிட் பண்ணக்கூடியது ஒரு ப்ரோக்ராம்ஸ் தட் அலவுஸ் த யூசர் டு என்டர் ஏசியன் த டெக்ஸ்ட் இன் ப்ரோக்ராம்ஸ் அதை வந்து டெக்ஸ்ட்டை வந்து என்டர் பண்ணுவோம் அந்த யூசர் யூஸ் பண்ணக்கூடிய ஏசியன் டெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இட் கன்வெர்ட்ஸ் த கீ ஸ்ட்ரோக்ஸ் இன்டு ஏசியன் கேரக்டர்ஸ் அதை வந்து கீ ஸ்ட்ரோக்ஸாக வந்து என்ன பண்ணுவோம்னா ஏசியன் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் திஸ் ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல்ஸ் த கேரக்டர் கன்வர்ஷன்ஸ் in East Asian versions of Windows. This property will work only for text, date and time, hyperlink and memo data types only. அதில் அந்த ஐஎம்ஜி மெத்தடில் வந்து என்ன பண்ணோம்னா அது ஐஎம்ஜி இன்புட் மெத்தட் எடிட்டர் அப்படிங்கிறது ஒரு மோடு அது ஒரு ப்ரோக்ராமு அது என்ன பண்ணுங்க யூஸருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஏசியன் டெக்ஸ்ட்டுக்கு ப்ரோக்ராம்ஸ் தகுந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்கோம் அந்த கீ ஸ்ட்ரோக் மூலிமா என்ன பண்ணுவோம் ஏசியன் கேரக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அது வந்து மாடிஃபை பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அது ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல்ஸ் என்ன ஆகும்னா அந்த கேரக்டர்ஸில் வந்து ஈஸ்ட் ஏசியன் வெர்ஷன்ஸ் விண்டோஸ்க்கு வந்து என்ன பண்ணும் அது வந்து சப்போர்ட் பண்ணும் திஸ் ப்ராப்பர்ட்டி வில் ஒன்லி டெக்ஸ்ட்டு டேட்டு டைமு ஹைப்பர் லிங்க்கு அந்த மெமோ தான் மட்டும்தான் அந்த டேட்டா டைப்ஸில் வந்து உள்ள இன்புட்டாக கொடுக்க முடியும் நெக்ஸ்ட் ஐஎம்இ சென்டென்ஸ் மோடு இது ஒரு ஐஎம்இ சென்டென்ஸ் மோடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐஎம்இ சென்டென்ஸ் மோடு திஸ் ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல்ஸ் த சென்டென்ஸ் கன்வர்ஷன்ஸ் இன் ஈஸ்ட் ஏசியன் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் the data type supported by this property text date and time memo and hyperlink follow are the setting these properties one on the normal mode plural mode speaking mode no conversion IMG sentence mode அப்படிங்கிற வந்து அந்த ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அந்த இதில் வந்து ஃபீல்டு ஈஸ்ட் ஆசியன் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸில் வந்து என்ன பண்ணுவோம் டிஸ்பிளே பண்ணுவோம் இந்த டேட்டா டைப்ஸை வந்து அதில் வந்து சப்போர்ட் பண்ணோம் அதோட ப்ராப்பர்ட்டியில் வந்து டெக்ஸ்ட்டு டேட்டு டைமு அண்ட் மெமோ இதை மட்டும் அதை என்ன பண்ணுவோம்னா அந்த ஹைப்பர் லிங்க் அதில் வந்து உள்ளே எடுத்துக்கும் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க நார்மல் மோடாக ஒன்று லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க ப்ளூரல் மோடு ஸ்பீக்கிங் மோடு நோ கான்வர்ஷன்ஸ் இந்த 4 மோடாக என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆப் டேக் ஆப் எண்ட் டேக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆப் எண்ட் டேக் திஸ் ப்ராப்பர்ட்டி டிட்டர்மைன்ஸ் வெதர் த ட்ராக் ஃபீல்ட் வேல்யூ சேஞ்சஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் yes or no values if this property is set to yes it stores the field is history if it is set to no it will erase the existing field value historical and does not track the changes memo and hyperlinks are two data types it supports these properties இந்த ஆப் எண்ட் டேக்குங்கிறதுல வந்து அதில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுங்க வந்து டிட்டர்மைன்ஸ் அப்படின்னா அதில் வந்து தீர்மானிக்கிறது அதோட ட்ராக் ஃபீல்டோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி எண்டிங் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணலாம்
அதோட பேஸ்டு எஸ் ஆர் நோ வேல்யூஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ வந்து எஸ் செட் பண்ணல எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபீல்டு ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணும், எஸ்ன்னு ஸ்டோர் ஆகும். அதில் வந்து செட் பண்ணல நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள வேல்யூஸ்லாம் என்ன பண்ணணும், எரைஸ் ஆயிரும். எக்ஸிஸ்டிங் ஃபீல்டுக்கு போகல இந்த ஹிஸ்ட்ரி வந்து அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் நோங்கிறதுக்கு போகல, அது ஃபுல்லாக எரைஸ் ஆயிரும். அந்த எக்ஸிஸ்டிங் ஃபீல்டில் வந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து டிஸ்பிளே ஆகாது. அதெல்லாம் சொல்லிடுறேன். எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட் வேல்யூ ஹிஸ்ட்ரி டஸ் நாட் ட்ராக் த சேஞ்சஸ். இந்த எக்ஸிஸ்டிங் ஃபீல்டில் எந்த இதுவுமே டிஸ்பிளே ஆகாது உங்களுக்கு. மெமோ அண்ட் ஹைப்பர் லிங்க் ஆர் த 2 டேட்டா டைப்ஸ் தட் சப்போர்ட்டடு திஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து 2 டேட்டா டைப்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி சப்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட். அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டிட்டர்மைன்ஸ் the way in which the field will appear. If this property is set to plain text, it stores only text. If this property is so set to rich the text, then it allows the text formatting. Memo is the only data type that supported this property. அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து என்ன பண்ணுவோம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். டிட்டர்மைன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து தீர்மானிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஃபீல்டு என்னன்னு டிஸ்பிளே பண்ணணும், உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த ப்ராப்பர்ட்டி ஃபீல்டில் வந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக அதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிளைன் டெக்ஸ்ட் ஒன்லி என்ன பண்ணுவோம், பிளைன் டெக்ஸ்ட் மட்டும் அந்த இதில் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி பிளைன் டெக்ஸ்ட்டாகவும் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டை ரிச் டெக்ஸ்ட்டாக என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம், செட் பண்ணலாம். அதில் வந்து ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். அதோட மெமோ இஸ் ஒன்லி டேட்டா டைப் தட் சப்போர்ட்டட் திஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த மெமோ வந்து ஒன்லி டேட்டா டைப்ஸை வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸோ டேட்டா டைப் பிக்கர். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ்டு டு செலக்ட் த டேட் ஃப்ரம் த டேட் பிக்கர். திஸ் கண்ட்ரோல்ஸ் கேனாட் பி யூஸ்டு இஃப் த யூசர் யூசஸ் த இன்புட் மாஸ்க் ஃபார் டேட் டைம் ஃபீல்டு. அதில் என்ன பண்ணிக்கிறோம், ஸோ டேட் பிக்கர் அப்படிங்கிற வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. டேட் ஃப்ரம் த டேட் பிக்கர், அதில் வந்து டேட் பிக்கர் அப்படிங்கிற வந்து டேட் அண்ட் டைம் பிக்கரை வந்து யூஸ் பண்ணுவோம். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வந்து யூசர் வந்து யூசஸாக இருக்கணும். அது இன்புட் மாஸ்க் டேட் அண்ட் டைம் ஃபீல்டில் வந்து டேட் அண்ட் டைம் ஃபீல்டை மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த லெசனில் வந்து ஹோம்ஒர்க்காக என்ன எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த லெசனில் இருக்கக்கூடிய 1 மார்க் கீழே வந்து பிடிஎஃபாக கொடுத்துருப்போம். இந்த 1 மார்க்கை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதினா போதும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.